ஜென்ரேட்டரை பற்றி பார்த்துலாம் வாங்க. ஜென்ரேட்டர் அப்படின்னா இட் கன்வெர்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி அவுட்புட்டாக வருது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மெயின் பார்ட்ஸ்லாம் பார்த்துலாம். மேக்னெட், நார்த் போல் அண்ட் சவுத் போல். மேக்னெட் சென்டரில் கண்டக்டார்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஷாஃப்ட். அந்த ஷாஃப்ட்டு மேலே ஆர்மேச்சர் வைண்டிங்னா காயில் காப்பர் ட்ரெயின்ஸ். இந்த காயில் காப்பர் ட்ரெயின்ஸ் ஒன் எண்டு வந்து கம்யூட்டேட்டர்லேயும் இன்னொரு எண்டு வந்து இன்னொரு கம்யூட்டேட்டர்லேயும் இருக்கும். அதாவது இந்த 2 கம்யூட்டேட்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது இமேஜ் நான் காட்டுறேன் பாருங்கள். இதை உங்களுக்கு புரியறதுக்காக பிரித்து காட்டியிருக்கேன். இது லோடு ரெசிஸ்டன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பேட்ரி அல்லது மோட்டார், அதான் லோடு ரெசிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரண்ட் அப்படின்னா இட் இஸ் எ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். கரண்ட்டில் மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் இருக்குது. ஏசி கரண்ட், டைரக்ட் கரண்ட், டிசி கரண்ட். ஏசி கரண்ட்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது, டைரக்ட் கரண்ட் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜென்ரேட்டர் அப்படின்றது ஏசி கரண்ட் தான் கொடுக்கும், நம்ம தேவைக்கு ஏற்ப தான் டிசியை கன்வெர்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் டாபிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸை கண்டக்டர் வச்சு கட் பண்ணும்போதோ அல்லது கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் மூவ் பண்ணாலோ அந்த இதில் கண்டக்டரில் EMF இன்டியூஸ்ட் ஆகும். இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபெரடைஸ் ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸை கண்டக்டரை வச்சு சேஞ்ச் பண்ணால் EMF கண்டக்டரில் இன்டியூஸ்ட் ஆகும். செகண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃப்ளக்ஸ் லைன்ஸை எவ்வளோ அதிகமாக சேஞ்ச் பண்ணுறோமோ அவ்வளோ EMF அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒர்க்கிங் போனோம், இந்த இடத்துல நம்ம EMF இன்டியூஸ் பண்ணணும், அதாவது ஆர்மேச்சர் வைண்டிங்கில் EMF இன்டியூஸ் பண்ணணும். அதுக்கு ஃபெரடைஸ் ஃபர்ஸ்ட் லாவை பயன்படுத்தலாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸு நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு மூவ் ஆகும். இது வந்து இமேஜினரி. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் கண்ணுக்கு தெரியாது. அது ஆர்மேச்சர் வைண்டிங்கால் கட் பண்ணும்போது இந்த கண்டக்டரில் EMF ப்ரொடியூஸ்ட் ஆகும். ப்ரொடியூஸ் ஆன EMF கம்யூட்டேட்டர் வழியாக போய் கம்யூட்டேட்டர் அப்படின்றது எதுக்காகனா ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் கம்யூட்டேட்டரானது எண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு மேக்னெட்டிக் EMF ப்ரொடியூஸ் ஆகும்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸுக்கு கண்டக்டரும் பர்பண்டிகுலராக இருந்தால் தான் நம்மளுக்கு EMF ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸுக்கு கண்டக்டர் பேரலாக இருந்ததுன்னா நோ EMF இன்டியூஸ்டு இந்த கண்டக்டர். ஓகேங்களா? இதாக ஜென்ரேட்டர். ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸை கண்டக்டரை வச்சு கட் பண்ணும்பொழுது EMF ப்ரொடியூஸ் ஆகும். அவ்வளோதான்.